ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எம்டி சால்னா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் தக்காளி எடுத்து அதை நல்லா நீட்டமாக கட் பண்ணி எடுத்துருக்கேங்க. 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 3 தக்காளி நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 வெங்காயமே நல்லா பொடி பொடியாக நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இது இந்த குருமாவுக்கு நம்ம வெங்காயமும் தக்காளியுமே நீட்டாக தான் கட் பண்ணணும். ஏன்னா பொடி பொடியாக கட் பண்ணோன்னா அதோட டேஸ்ட்டு அண்டு அதோட லுக்கே நம்மளுக்கு மாறிடும். வெங்காயம் தக்காளி கட் பண்ணிவிட்டேன். ஒரு பச்சை மிளகாவும் கொஞ்சமாக கொத்தமல்லியும் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. பேன் நல்லா சூடானோடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய் சேர்த்துருக்கேன். ஒரு கிராம்பு, ஒரு பட்டை, அன்னாச்சி பூ 1, இதெல்லாமே சேர்த்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதையும் நம்ம இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கணும். இது ஒன்றும் பாதியமாக வதங்கினா இப்போ போதும். ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கொதிக்க வைக்கிறப்போ நல்லாமே வதங்கிடும். அதனால் இப்போ மீடியமாக வதக்கிக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். வெங்காயத்தோடுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதங்கினா நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்தளவுக்கு வதங்கினோன்னே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதையுமே வதக்கி விட்டுக்கோங்க. எல்லாமே ஒரு மீடியம் ரேஞ்சுக்கு நல்லா குக் ஆனால் போதும். ஏன்னா நம்ம எப்போவுமே தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கிறப்போ நல்லா நம்மளுக்கு வெந்துடும். ஏன்னா இப்போவே நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சுன்னா அப்போ இன்னும் நல்லா நம்மளுக்கு வெந்துருச்சுன்னா அந்த குருமாக்கு அந்த வெங்காயம் தக்காளி நம்மளை எடுக்கிறப்போ நம்மளுக்கு அந்த லுக்கே இல்லாமல் போயிடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சால்ட் உப்பும் சேர்த்துக்கோங்க. நான் கல்லுப்பு சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு கலருக்கு ஏற்றா போல் சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன், சின்ன டம்ளர் அளவுக்கு. ஏன்னா இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நான் 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கசகசா நான் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒன்றும் பாதியமாக அரைக்காதீங்க, நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா பேஸ்ட்டாக அரைஞ்சிடுச்சு பாருங்கள், இந்த லெவலுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. நம்ம ஊற்றின தண்ணியுமே அதில் நல்லா வற்றிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் அதில் ஊற்றிட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் அந்த மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றிட்டு நல்லா அதை கலந்து ஊற்றிட்டு நல்லா இதை கலரி விட்டுக்கோங்க. இப்போ நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு காரம் பத்தலை, அதனால் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது எல்லாமே கலரி விட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலா நீங்கள் கடைசியாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட மட்டன் மசாலா இருந்துச்சு, அதை நான் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா இருந்தாலும் நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கடைசியாக நம்ம ஏன் சேர்க்குறோன்னா அப்போ தான் நம்மளுக்கு அந்த நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டு நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே இது நல்லா கொதி வரணும். லோ ஃப்ளேமில் வச்சு கொதி வந்தால் தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணோன்னா அது சீக்கிரமாக குக் ஆகிடும். ஆனால் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்காது. அதனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி அப்போது நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வெந்து இருந்தது. இப்போ நம்மளுக்கு நல்லாவே வெந்து அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த நீட்டாகவே இருக்குது. இப்போ இது ஒரு பவுலில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், ஊற்றுறப்பவே நம்மளுக்கு நல்லா இருக்குது. இது கூட நீங்கள் சப்பாத்தி, அப்படி இல்லைன்னா பரோட்டா, இட்லி, தோசைக்கு கூடவே இது நல்லா இருக்குங்க. நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கிட்ஸுக்குமே கொடுங்க, அவங்களும் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. இது தோசை, சப்பாத்தி, பரோட்டாக்கு மட்டும்தான் நம்ம சைடிஷ்ஷாக வச்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. இது புலாவ் பண்ணி கூட நம்ம அதுக்கு சைடிஷ்ஷாக வச்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும்.
இங்கே பாருங்கள், நான் வந்து இது பீட்ரூட் சப்பாத்திக்கு வந்து காம்பினேஷனாக வச்சுருக்கேன். டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. பாய் கைஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன்.